தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மேகா பிரசாத் அப்படிங்கிற ஒரு என்டிடிவி ரிப்போர்ட்டருக்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில தமிழகத்தில் அவர் கொண்டு வர நினைக்கிற பல மாற்றங்களை பத்தி பேசியிருந்தாரு. குறிப்பா ஒரு வார்த்தை பேசியிருந்தாரு, ஸ்பிரிச்சுவல் பாலிடிக்ஸ். வாட் இஸ் ஸ்பிரிச்சுவல் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லி மேகா பிரசாத் அவர்கள் அவங்க கிட்ட கேட்கும்போது திரு அண்ணாமலை அவர்கள் சொன்ன விளக்கம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் எந்த விதமான இறை நம்பிக்கையும் இல்லை, இறை மறுப்பாளர்களா இருக்காங்க. அந்த நிலைமை இங்க மாறணும். இங்க நீங்க எந்த கடவுளை வேணா நம்பலாம், எந்த மதத்தை வேணா பின்பற்றலாம். ஆனால் நீங்க நம்பக்கூடிய ஒரு சக்தி, அதாவது ஏதோ ஒரு சூப்பர் பவர் அப்படிங்கிறது இருக்கணும். அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே பல இடங்கள்ல திரு அண்ணாமலை அவர்கள் இந்த HRNCன்னு சொல்லக்கூடிய அறநிலையத்துறையை பத்தி பேசியிருக்காரு. கோவில்களை நிர்வாகம் பண்றது அரசாங்கத்தினுடைய வேலை இல்லைன்னு சொல்லியிருக்காரு. 2026 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தா இந்த அறநிலையத்துறை கலைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2026 திரு அண்ணாமலை அவர்கள் சொல்ற மாதிரி ஒரு ஆன்மீக அரசியல், அதாவது எந்த விதமான மதச்சார்பும் இல்லாம ஒரு இறை நம்பிக்கை உள்ள ஆன்மீக அரசியல் தமிழ்நாட்டில் உருவாகுமா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.